முருகன் முருகன் மிஸ். ஏங்க நீங்க தான் என்ன மிஸ்னு கூப்பிட்டீங்களா? முருகன் கூப்பிட்டேங்க, உங்க காதலியே வேலை. சாரிங்க, நான் கவனிக்கல. உடம்பு சரியில்லாததுனால என்னால கத்த முடியல ரொம்ப. சரி சரி. ஃபீவர் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. நான் வாங்கி கொடுத்த மாத்திரையை போட்டுக்கிட்டு போர்வையினால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குங்க. குப்புன்னு வேர்த்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடுங்க. அப்படி உடல்னு வைங்களேன். எங்க அம்மா செய்யற ஸ்பெஷல் கஷாயம் ஒண்ணு இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏங்க எனக்கு சிரமம்னு பாக்குறீங்களா? இல்லங்க, எனக்கு குடிக்கிறது தான் சிரமம். தயவு செஞ்சு வேண்டாம். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் முருகன். ஏங்க எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். எல்லாத்துக்கும்னா? இல்ல, எனக்கு காய்ச்சல்னு தெரிஞ்ச உடனே என்ன தேடி வந்து ரச சாதம், இட்லி, இப்போ மாத்திரையும் வாங்கி கொடுத்திருக்கீங்கல்ல, இது எல்லாத்துக்குமே தான். என்னங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு ஹெல்ப் தராங்க. நீங்க உங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்க தனியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணுனா பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேங்க. தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல நீங்க மாத்திரையை போட்டு படுங்க. இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா மாத்திரையும் போட முடியாது, காய்ச்சலும் சரியாகாது. ஆமா ஆமா. ஏன்டி இப்படி கத்துறீங்க? இங்க இருந்துகிட்டு இவ்ளோ சத்தமா பேசினா மொத்த ஹாஸ்டலுக்கும் கேக்கும். பிரதர், நீங்க கிளம்புங்க, அவங்க போட்டுப்பாங்க. சும்மா இருடி. சரிங்க, அப்ப நான் வரேன். மாத்திரைய மறந்துடாம போட்டுருங்க. அதெல்லாம் போட்டுப்பாங்க, நீங்க கிளம்புங்க. ஏய் போடி, போலாம் வாடி. சரிண்ணே சரிண்ணே. ஆமாண்ணே, சாப்பிடலாம். அங்கதானே ஆள் அனுப்பிச்சிருக்கேன். விட்டுட்டு போறதுக்கு கரெக்டா. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் அப்படியாண்ணே? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேண்ணே. உட்காருங்க. சரிங்கண்ணே. சரிக்கா, வாங்கப்பா உட்காருங்கப்பா. நீ கேட்ட வழி தாமா. இது நல்லாவே இல்லைண்ணே. இதுல ஸ்மெல்லே நல்லா இல்ல. அவர் பொண்ணு பார்க்க வந்தப்போ நல்லவங்க மாதிரி பேசி நடிச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. கடைசியில நீங்க பண்ற ஃப்ராட் வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா கேஸ எங்க பக்கம் திருப்ப பாக்குறீங்களா? நீங்களா என்ன ஜென்மமோ?